ஹை மக்களே, வணக்கம் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை சேனலை உங்கள் பொண்ணான கையில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. டைம் இருந்தால் வீடியோ போடுங்க, டைம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இன்னைக்கு 17வது சட்டமன்ற சபை கூடிடுச்சு. ஸோ எல்லாருமே அசம்பிள் ஆகிட்டாங்க. எப்போதும் போல தான் நம்ம சிஎம் அசம்பிள் ஆகிட்டாரு. ஸோ டிஎம்கேவும் அசம்பிள் ஆயாச்சு. ஆஸ் யூஷுவல் எல்லாருமே வந்துட்டாங்க. ஏடிஎம்கே, டிஎம்கே, எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாமே வந்தாச்சு. ஸோ உண்மை சொல்லணும்னா திமுகவில் பண்ண முடியாத நம்ம விஜய் அண்ணா டிவிக்கு அண்ணா பண்ணிட்டாரு. ஸோ விஜய் சிஎம் பண்ணிட்டாரு. என்னன்னா, ஸோ ஸ்டார்டிங்கில் சட்டப்பேரவை கூடும்போது தமிழ்தாய் வார்த்தைன்னு ஃபஸ்ட்டு பாடணும்னு சொன்னாங்க. அது ஃபஸ்ட்டு பாடிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் தான் வந்து தேசிய கீதம் வந்தது. வந்தே மாதரம் பாடல் வரல. ஸோ இதுவே ஒரு மாற்றம் தான், சக்ஸஸ் விஜய் அண்ணாக்கு. ஸோ இது வந்து எப்படி பேசி புரிய வச்சாங்கன்னு தெரியல. ஸோ ஏன்னா மற்றது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பதவி இருக்கும்போது எல்லாத்துக்குமே சேர்த்து ஃபஸ்ட் வந்தே மாதரம் தான் பாடல் தான் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் அப்போ நேராக இருக்கட்டும். ஸோ சட்டசபையில் வந்துட்டு நம்ம தமிழ் தேவா தான் ஃபஸ்ட்டு வரணும், அந்த மாநிலோட சாங்கு தான் வந்து ஃபஸ்ட்டு வரணும்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து இந்த ஆளுநர் வந்து ஒத்துட்ருக்காரு. ஸோ சொல்லுவாங்க இல்லையா, அக்செப்டட். ஸோ அவர் என்ன பேசுனாங்கன்னு தெரியாது, எப்படி ரெக்வஸ்ட் வச்சுன்னு தெரியாது, பக்கவாக ஏற்றுக்கினாரு. இதில் வந்து பெரிய பிரச்சனைகளே ஒன்றும் இல்லை. அந்தந்த மாநிலத்துக்கு அந்த முன்னுரிமை தராங்க. இது விஜயனோட ஃபஸ்ட்டு வெற்றி. ஃபஸ்ட்டு வெற்றி மீன்ஸ் ஆளுநருக்கு எதிராக, சர்லேக்கருக்கு எதிராக வந்துட்டு போர்க்குடி தூக்காம அவர்கிட்ட எப்படி பேசி சமாதானம் படிச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியா மோடி எப்படி இருக்காரு, எல்லா கண்ட்ரிலையுமே வந்துட்டு சமாதான பேச்சு தான். ஸோ அடிப்பணியாத கண்ட்ரி கூட அடி பண்ணி வைக்கிறாருன்னா அது அன்பால தான், அது பேச்சால தான், அவரோட பேச்சு திறமையால தான். ஸோ அவர் நடவடிக்கையால தான் வந்துட்டு இன்னைக்கு இந்தியாவுக்கு எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க. ஸோ நேற்று நடந்த மீட்டிங்கில் கூட வந்துட்டு செவன் ஜி மீட்டிங்கில் கூட பார்த்தீங்கன்னா, 7G மாநாட்டில் கூட ஸோ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, தவிர்க்க முடியாத நண்பர் மோடி, ஒரு ஒரு க்ளோஸான நண்பர் மோடி. நாங்கள் ஆட்சி அதிகாரம் அங்கே பண்ணலனாலும் என்ன ஹெல்ப் பண்ணாலும் நாங்கள் செய்வோம் இந்தியாவுக்காக. இவர் மோடிக்காக செய்வோம். இவர் மாதிரிலாம் வந்து நாங்கள் எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்டில் இருக்க முடியாது. ஸோ இவரை மாதிரி பொறுமையாக அமைதியாக ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ஒரு வெளிப்பாடை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அந்த மாதிரி விஜய் அண்ணா அந்த லிஸ்ட்டில் தான் விஜய் அண்ணா இருக்காரு. ஸோ எப்படி மோடி வந்துட்டு எல்லா கண்ட்ரி தலைவர்களோட ஃப்ரெண்ட்லியாக இருக்காரு, அந்த மாதிரி ஜஸ்ட் ஃபார் இல்லாமல், டிஎம்கே ஜஸ்ட் ஃபார் இல்லாமல், ஸோ சும்மா எடுத்தேன் கவுத்து எதுக்கு எடுத்தாலும் போராட்டம், வன்முறை, ஸோ நச்சுன்னு பேச்சு, நசனு பேச்சு, இது மாதிரிலாம் இல்லாமல், ஸோ தமிழ் சட்டப்பேரவை கூடும்போது தமிழில் தான் பாட்டு போடணுன்றத சொன்னாங்க. அதேமாரி விஜய் அண்ணா வந்து நிரூபிச்சிட்டாரு. சட்டசபையில் வந்துட்டு வந்தே மாதர பாடல் இல்லாமல் ஃபஸ்ட்டு நீராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தான் வந்துட்டு தேசிய கீதம் பாடியிருக்காங்க. ஸோ இது வந்து பெரிய சக்ஸஸ் தான் விஜய் அண்ணாக்கு. ஸோ இது போக சட்டப்பேரவை கூடுது. ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்தா மெரினா சைடு பார்த்தீங்கன்னா தேசிய கீதம் இல்லாமல், அண்ட் வந்தே மாதர பாடல் இல்லாமல் நீராக கடலோட தான் தமிழ் பாட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு அங்கே ஒரு கட் அவுட் வச்சு அங்கே ஒரு போராட்டம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சக்ஸஸ் பண்ணார் விஜய் அண்ணா. சிம்பிளாக வேலையை முடிச்சிட்டார். ஸோ இதுதான் பாருங்க, இதுதான் மாற்றம். ஸோ மற்ற கட்சிகள் பண்ண முடியாத விஜய் என்ன பண்ணிட்டாரு, இதுதான் சேஞ்சஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு மாற்றம், இதுதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஒன் பை ஒன்னாக தான் வந்துட்டு எல்லாமே சேஞ்சஸ். ஸோ ஆல்ரெடி அவர் சொன்னதுதான், இட்ஸ் நாட் எ மேஜிக். இது ஒன்றும் ஒரு நாளில் முடியக்கூடிய மேஜிக் இல்லை, படிப்படியாக தான் செய்ய முடியும். ஏன்னா அவ்வளோ குப்பைகள் இருக்குது. டிஎம்கே ஏடிஎம்கே செஞ்சு வச்சு குப்பைகள் அவ்வளோ இருக்குது. அதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து அகற்ற முடியும். இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு அக்செப்ட் பண்ணார் விஜய் அண்ணா. இதுக்கு இடையில இவர் விஜய் அண்ணா வர்றதுக்கு முன்னாடியே, சிஎம் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா டிஎம்கே கொடி பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. எப்போதும் போல மெயின்ஸ் அந்த பதாகைகள் பிடிச்சிட்டு வந்தாங்க. வாயத்திறங்க சிஎம், வாயத்திறங்க சிஎம். இரிட்டேட்டிங்கே இல்லை. நமக்கு யோசிக்க மாட்டீங்களா, வயிற்றுக்கு என்னடா திங்கிறீங்க, வாயில நல்லா வந்துட போகுதுன்ற மாதிரி விஜய் என்ன சொல்கிற மாதிரி தான். ஸோ ஒரு சட்டசபை கூடுது, எத்ததுமே வந்துட்டு எதிர்ப்பு வினை தெரிவிச்சுன்னு எதிர்கட்சின்றதை அப்படியே நிரூபிக்கிறானுங்க. டிஎம்கே ஒரு ஒரு தீய சக்தி, ஒரு தூர சக்தின்னு விஜய் என்ன சொன்ன மாதிரி ஒரு இத்து போன சக்தி தான் வந்து டிஎம்கே சக்தி. ஸோ ஏடிஎம்கே கூட எதுவும் பிரச்சனை பண்ணல, அவங்க பாட்டு போய் உட்காந்துட்டாங்க. ஸோ இந்த டிஎம்கே வந்துட்டு குப்பை கட்சி, ஊழல்வாத கட்சி, மொக்க ஒவ்வொருத்தரும் தூக்கி உள்ளே போகணும், இடி ரைடு பண்ணி ஒவ்வொரு நாயத்துக்கு உள்ளே போகணும். இப்போ வெள்ளை அறிக்கையில் வந்துட்டு 17 லட்சம் கோடி கடன் சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இவங்க எல்லாருமே ரைடு பண்ணி உள்ள தூக்கி போகணும். ஸோ வரும்போதே பதாகை பிடிச்சின்னு வந்துடுறானுங்க. ஸோ அது சிஎம் வாயை திறங்க, சிஎம் வாயை திறங்க சிஎம்னு சொல்லிட்டு. ஸோ பெண்கள் இங்கே, சிங்கப்பான்கள் எங்கே, இது எங்கே, அது எங்கேன்னு சொல்லிட்டு பல இதுகளுக்கு ரீல்ஸ் ஓடுது. ரியல் எங்கே, ரியல் இருக்குது, ரீல்ஸ் எங்கே, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ நச்சுன்னு சொல்லிட்டு
எல்லாருக்கும் தெரியாதா? நீங்க பண்ண கூத்து தான் வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு விஜய் அண்ணாவை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அவர்னால ஸோ சட்டசபையிலேயே தமிழ் பாட்டு தான் பண்ணணும்னு நிரூபிச்சுட்டாரு. ஸோ நிரூபிச்சாச்சு. ஸோ அவர் பேசி என்ன பண்றதோ அவர் பண்ணி பக்காவா பண்ணிட்டாரு. உங்களால பண்ண முடிஞ்சுதா? ஆளுநர்கிட்ட உங்களால பேச முடியல. ஸோ ஆளுநருக்கு எதிர்ப்பா இருந்தீங்க. அவர் ஓடியே போயிட்டாரு. வேற ஸ்டேட்டுக்கு போயிட்டாரு. இப்போ வந்து ஆளுநர்கிட்ட பேசினாரு விஜய் அண்ணா. ஸோ சாங் போடுறதுல என்ன பிரச்சனை வந்துற போது அவர் அவர் அவருக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ அவர் இவர் நம்ம தமிழ்நாட்டு சிஎம் வந்துட்டு யார் பேசுனாலும் தெரியாது. ஸோ ஆளுநர்கிட்ட பேசியிருக்காங்க. அவர் எங்க பேசுனாலும் தெரியும் பேசி ஸோ முதல்ல பேசி சாங் வந்துட்டு ஃபர்ஸ்ட் தமிழ் தாய்வா தான் ஒழிச்சிருக்கு. ஸோ வெரி குட் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் தேசிய கீதம். தேசிய கீதம் கம்பல்சரி இந்தியா சாங். ஸோ வந்தே மாதரம் பாடலே இல்லை. ஆளுநர் உரையை ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஸோ நல்ல விஷயம். ஸோ ஒரு ஆரோக்கியமான விஷயம். விஜய் என்னால் முடியும் அப்படின்ற மாதிரி தான். என்னால் நிலைநிறுத்த முடியும். 10 லட்சம் கோடினா இப்போ 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. ஒவ்வொரு இந்தியன் தலையிலும் சாரி தமிழ்நாட்டு மக்கள் தலையில ஒன்றரை கோடி லட்சம் ரூபாய்க்கு கடன் வச்சிருக்காரு. 1.28 ஆயிரம். சரி இதெல்லாம் எவன் கடன் அடைக்கிறது? அவன் 28,000 8,000 கூட இல்லாமல் சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு வந்துருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து யார் அடைக்கிறது? எல்லாமே டிஎம்கே தான். ஸோ டிஎம்கே ஏடிஎம்கே இவனுக்கிட்ட முன்னாள் அமைச்சர் முன்னாள் எம்எல்ஏ திருட்டு பசங்க இது எல்லாருக்கிட்டையுமே இருந்து பணத்தை பிடுங்கி தான் கடனை அடைக்கணும். ஸோ ஈடி ரைடு வந்தாலே சரியா போயிடும். அவன் வீட்டில் சொத்து பல கோடி ரூபாய் சேர்த்து. ஸோ சிஎம்கே ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறது தான். சிஎம்க்கு வந்து 2 லட்ச ரூபா சம்பளம், எம்எல்ஏ 1.5 லட்ச ரூபா சம்பளம். அதை வச்சு நார்மல் லைஃப் தான் ஓட்ட முடியும். பெரிய பங்களா, பண்ண வீடு, இந்த வீடு, அந்த வீடுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சொத்து, காலேஜ் இதுன்னு சொல்லிட்டு மருத்துவமனைகள் எதுவும் ஷாப்பிங் மாலில் கட்டினா முடியுமா? முடியாது. பல கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க. 17 லட்சம் ரூபாய் கடனை வாங்கி பல கோடி ரூபாய் அவன் ஏடிஎம்கே டிஎம்கேலேருந்து எல்லாருமே சம்பாதிச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே தூக்கி உள்ளே போகணும். இதுதான் மேட்ரு. அடுத்தடுத்து நடக்குன்னு நினைக்கிறேன். நம்ம விஜய் நான் பண்ணுவார். ஸோ இதுக்கு இல்லாமல் நீ சட்டப்பேரவை கூடுது ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் வந்து பேசலை, நாட்டுக்கு நல்லது பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. அதை விட்டுட்டு பதவிகள் கொண்டு வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டிவியில் பார்க்கும்போது இவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்குதுன்னா ஸோ லைவை பார்க்கும்போது செம்ம கடுப்பாக இருக்காது. இதெல்லாம் அறிவே கிடையாது. அறிவு இருந்தால் அந்த பதவியை காலையிலேயே கொண்டு வந்துருக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து ரூம் போட்டு யோசிச்சுட்டு டிஎம்கே என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ரொம்ப இரிட்டேட்டிங் விஷயம் தான் பாரு டுடே இன்னைக்கு சட்டசபை ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ விஜயன் இதெல்லாம் வந்து பயங்கரமாக சகிச்சுன்னு போயிட்டு இருக்காரு. இது நான் கண்டி சிஎம் நினைச்சோம் தூக்கி வெளில போட சொல்லியிருப்பேன். ஸோ வந்துட்டு இரிட்டேட்டிங் தேவையில்லை. விஜயனை வந்துட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வச்சு இதோ இவங்க முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தூக்கி வெளில போட சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டார்டிங்கே வந்துட்டு சும்மா ரோட்ல பிடிக்கலாம், இங்கே பிடிக்கலாம், அங்கே இதுவுள்ளேயே போயிட்டு கொடி பிடிச்சி நிற்கிறாங்கன்னா வெறுப்பான அரசியல் தான் டிஎம்கே பண்ணிட்டு இருக்காங்க. எப்பவுமே வெறுப்பு அரசியல் பண்ணுறது தான் டிஎம்கேவோட வேலையே. ஸோ மக்களுக்கு எதிராகவும் இருக்கிறவங்க சட்டசபைக்கு எதிராகவும் ஸோ இரிட்டேட்டிங் பர்சன் ஃபார் டிஎம்கே. ஸோ விஜயனா வந்துட்டு ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு. சாங் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இன்னைக்கு சட்டசபை கூடியிருக்கு. ஒரு நல்ல விஷயம். ஸோ ஆளுநர் உரையாற்றிட்டு இருக்காரு. ஸோ எப்போதும் போல இவரை ஆர்என்கர் ரவி வந்து முன்னாள் இருக்கும்போது டிஎம்கே எதிராக பிச்சுட்டு வெளியே விடுவார். அப்படிலாம் இல்லாமல் விஜயண்ணா சிஎம் இருக்கு. இப்போது இருக்கிற சிஎம்முக்கும் ஆளுநருக்கும் ஸோ பிரச்சனை இல்லாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு ஃபுல்லாக உரையை நிகழ்த்திட்டு இருக்காரு, ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் சட்டசபை கூடும். இதுக்கப்புறம் வெட்டி மடிவானுங்க. இந்த பக்கம் டிஎம்கே, இந்த பக்கம் ஏடிஎம்கே, 2 பேரும் சேர்ந்து டிவிக்கு தொல்லை கொடுத்துட்டே இருப்பாங்க. விஜயநகர் தொல்லை கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ நை இதெல்லாம் எப்பவுமே பாராளுமன்றத்துல அதான் நடக்குது. ஓம் பிர்லா உட்காந்துருப்பார் சட்டம். இங்கே வந்து ஜேசிபி உட்காந்துருக்காரு இல்லையா? அந்த மாதிரி ஜேஎஸ்டி சபாநாயகர் உட்காந்துருக்காங்க. அங்கே ஓம் பிர்லா சபாநாயகர். ஸோ அதனால வந்துட்டு அவங்களே பாராளுமன்றத்தில் அடிச்சு கூடி வெட்டி மடியும் போது இங்கே தமிழ்நாட்டில் ஏமாத்துறோம். ஸோ அதனால வந்துட்டு சாதா விஷயம் இந்த வேர்ல்டு லெவல்லே அப்படி தான் போகும். ஒரு மீட்டிங்னா அடிச்சு போனாங்க கூடி. ஸோ அப்படிதான் வாக்குவாதங்கள் நடக்கும். ஸோ வாக்குவாதம் நடந்து முடியும். எப்போதும் போல சட்டங்கள் இயற்றப்படும். ஆட்சியில் இருக்கிற சட்டத்தை ஏற்று போட்டிருப்பாங்க. எப்போதும் போல இப்போ ஆளுநர் முறை முடிஞ்சதும் இன்னைக்கு கொஞ்சமாக பேசுவாங்க. அவ்வளோதான். 4 மீட்டிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்துட்டு இதுக்கப்புறம் மழைக்கால கூட்டத்தொடர், இந்த கூட்டத்தொடர், இது சம்மர் கூட்டத்தொடர் போயிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு ஆட்சி முடிகிற வரைக்கும். ஸோ இதுக்கிடையில வெட்டி மடிவானுங்க. திடீர்னு எப்பவுமே தெரிஞ்ச விஷயம் தான். டிஎம்கே மொத்தமாக வெளில போயிடுவாங்க, ஏடிஎம்கே மொத்தமாக வெளில போயிடுவாங்க. இதுதான் எப்போதும் போல நம்ம ஆளுங்கட்சி வந்துட்டு எல்லா சட்டசபையும் பேசி முடிச்சு, சட்டத்திட்டங்கள் பேசி முடிச்சு, மக்களுக்கு என்ன நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு அழகாக முடிவு பண்ணி போயிட்டே இருப்பாங்க. இதுதான் நடக்கும். ஏன்னா ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது சட்டை கிழிச்சு ஸ்டாலின் வெளில வருவார், இல்லை கலைஞர் தூக்கி வந்து வெளில போடுவாங்க. அதே மாதிரி தான். ஸோ வேறு வழி இல்லை. அராஜகம் பண்ணால் அராஜக முறையில் போலீஸ் தூக்கி வந்து செக்யூரிட்டி வந்து தூக்கி வெளில போடுவாங்க. சும்மா எல்லாமே நாடகம் நடிப்பானுங்க இனிமேல் டிஎம்கே. ஸோ டிஎம்கே எங்கெங்கெல்லாம் இருக்கும், ஏடிஎம்கே எங்கெல்லாம் இருக்கும், அந்த தொகுதியில் கண்டிப்பாக முன்னேற்றமே இருக்காது. அப்படி இல்லைன்னா விஜயண்ணாவா பார்த்து ஸோ போனால் போகுதுன்னு சொல்லிட்டு விஜயன் ஆட்கள் சிஎம் டிவிக்கு ஆட்கள் போயிட்டு அங்கே நல்லது பண்ணால் உண்டு. இது டிஎம்கே எம்எல்ஏ கிட்ட சரி,
ஏடிஎம்கே எல்எம்கிட்டே பணம் போச்சுன்னா மொத்தமாக முழுங்கிடுவானுங்க. கண்டிப்பாக அவங்க நல்லதே பண்ண மாட்டானுங்க. ஸோ மக்கள் திருந்தி நெக்ஸ்ட் டைம்னா ஒன்லி ஃபார் விஜய் அண்ணாக்கு போட்டால் டிவிக்கு போட்டால் உண்டு. அப்போ தான் வந்து தமிழ்நாடு முழுவதும் வளர்ச்சி பெற்ற மாநிலம் மாறும். இல்லைன்னா அங்கங்கே அப்படியே தான் கிடக்கும். அங்கங்கே குப்பம், கூளம், பூவாறு, வீடு இல்லாத பிரச்சனை இது எல்லாமே இருக்கும். ஸோ இனிமேல் சட்டசபையில் வந்துட்டு எல்லா பிரச்சனைகளையும் பற்றி பேசுவாங்க. சட்டம் ஒழுங்கு, ஈபி பிரச்சனை, பெண்கள் பிரச்சனை, போதை பிரச்சனை, எக்ஸட்ரா எக்ஸட்ரா, விவசாயிகள் பிரச்சனை, ஸோ தமிழ்நாடு முன்னேற்ற பிரச்சனை, இது எல்லாமே பேசுவாங்க. கண்டிப்பாக அடிச்சுப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து நிதிநிலை அறிக்கை சட்டசபையில் தாக்கல் பண்ணுவாங்க. மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம், இலவசங்கள் கொடுத்து என்ன பண்ணும், ஸோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா பேசுவாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் இன்னைக்கு ஒரு சக்ஸஸ் என்னன்னா தமிழ் தாய், தமிழ் சாங்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ் தாய் வாழ்த்து வந்துட்டு பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தேசிய கீதம். ஸோ வந்தே மாதரம் பாடலே ஒலிக்கல. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். விஜயனோட சட்டசபை ஸ்டார்டிங்கே ஒரு சக்ஸஸ். சூப்பர் விஜயண்ணா. விஜயண்ணா சொல்லும் போது ஸோ பத்திரிகைகள்லாம் விஜயண்ணா இன்னும் கத்திட்டே தான் இருக்கானுங்க. ஸோ ஸ்டாலினா யாரும் கத்தல, ஜெயலலிதா யாரும் கத்தல. ஸோ விஜயண்ணா மேலே வந்துட்டு அவர் அதான் இன்னமும் வந்து அவர் வந்து ஒரு ஏஜ் பீப்புள் இல்லாமல் ஒரு 52 வயசு 54 வயசு இல்லாமல் ஸோ 22 அன்றைக்கி தான் தெரியும் சொல்லுவாங்க. ஸோ விஜயனா வந்துட்டு இன்னும் யங்ஸ்டர் மாதிரி தான் எல்லாமே ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவர் சாதாரண ஒரு பகுதி கொடுத்தாலும் ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுறான், விஜயனான்னு சொல்கிறாங்க. ஸோ யாருக்குமே வந்து காது கொடுக்காம கிடையாது. அவரோட ஃபோக்கஸ் என்ன, அவ்வளோதான். மீடியாவை அவாய்ட் பண்ணிட்டே தான் இருக்கார். பட் சரியான ரீசன் சரியான டயத்தில் சொல்லுவார்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். விஜயண்ணா மீட்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சக்ஸஸ்லேயே தொடங்கியிருக்கு. அது தமிழ் தாய் வாழ்த்தால் தொடங்கியிருக்கு. தொடரட்டும், நல்லாச்சு.